ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், ஈஸியாக படிக்க நீங்கள் ரெடியா? வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கிராஃபில் எக்ஸாமுக்கு எப்படி ஃபுல் மார்க் எடுக்கலாம், எந்த ஈஸி மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணலான்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 3.7 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 மாடல் தான் இருக்குது. ஒன்று டைரக்ட் வேரியேஷன், இன்னொன்று இன்டைரக்ட் வேரியேஷன். ஸோ இப்போது நம்ம எக்ஸசைஸ் 3.15 தேர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஈஸியாக கற்றுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் கொஸ்டின். கிராஃப் த ஃபாலோயிங் லீனியர் ஃபங்க்ஷன் y ஈக்குவல் டு 1/2x, ஐடென்டிஃபை கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் அண்ட் வெரிஃபை இட் வித் த கிராஃப். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, ஃபைண்ட் y when x equal to 9, find x when y equal to 7.5. ஓகேவா? ஸோ கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க லீனியர் ஃபங்க்ஷன் எடுத்து எழுதுகிறோம். y equal to 1/2 into x. ஸோ இது வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா y equal to kx என்ற ஃபார்மேட்டில் இருக்கா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே நம்ம kன்ற டேர்முக்கு நேராக நம்மளுக்கு என்ன இருக்குன்னா 1/2 அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போது கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் kன்றது தான் நம்மளுக்கு என்னது? கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன். கேவோட வேல்யூ என்னது? 1/2. ஸோ இது எடுத்து எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா அப்படின்னா y equal to kx அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்தாலே அது வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் டைரக்ட் வேரியேஷன். என்ன? இட் இஸ் டைரக்ட் வேரியேஷன். ஓகேவா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற ஈக்குவேஷன் வச்சு கேன்ற கான்ஸ்டன்ட் ஆஃப் வேரியேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த மாடல் வச்சு நம்ம இது வந்து டைரக்ட் வேரியேஷனா இல்லை இன்டைரக்ட் வேரியேஷனான்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்ம் பண்ணணும் டேபிள். அதாவது பாயிண்ட்ஸ், எக்ஸ் பாயிண்ட்ஸ் என்ன, ஒய் பாயிண்ட் என்ன அப்படின்றத தான் நம்ம எழுதணும். ஸோ இங்கே கவனிங்க, இங்கே y ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு எக்ஸ் இருக்கு இல்லையா? இது எப்படி எழுதிக்கலாம்? y ஈக்குவல் டு x/2 அப்படின்னு எழுதிக்கலாமா? ஸோ இதில் yக்கு வேல்யூஸ் போட்டோம்னா நம்மளுக்கு எக்ஸோட வேல்யூஸ்லாம் கிடைக்குமா? ஸோ அதை வச்சு தான் நம்ம டேபிள் ஃபார்ம் பண்ண போகிறோம். டேபிள் போட்டுக்கலாம். ஸோ கவனிச்சுக்கோங்க, நம்மளுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ டிவைடட் பை 2ன்ற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ நம்ம எக்ஸுக்கு கொடுக்குற வேல்யூஸ்லாம் வந்து டிவைடட் பை 2 ஆகிற மாதிரி நம்ம நம்பர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு y வந்து பாயிண்டில் இல்லாமல் இருக்கும். ஸோ நம்ம எப்போவுமே சம் போடும்போது நம்ம எப்படி ஈஸியாக கொண்டு போகலாம் அப்படின்றது தான் பார்க்கணும். உங்களுக்கு கிராஃபில் பாயிண்ட் பிளாட் பண்ணும்போது பாயிண்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் இங்கே டிவைடட் பை 2ன்னு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா 2ஆல் டிவைட் ஆகிற நம்பராக நம்ம எக்ஸுக்கு கொடுக்குறோம். ஸோ எக்ஸுக்கு 2ஆல் டிவைட் ஆகிற நம்பர்னா 2, 4, 6, 8 அந்த மாதிரி கொடுக்கலாமா? ஸோ இங்கே கொடுங்க. எக்ஸுக்கு நான் ஃபஸ்ட்டு 2 கொடுக்க போகிறேன். y ஈக்குவல் டு 2/2ன்னு வருமா? ஸோ கேன்சல் ஆச்சுன்னா ஒய்யோட வேல்யூ என்னது? 1. எக்ஸுக்கு 2 கொடுக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்னது? 1. ஸோ அதே மாதிரி எக்ஸுக்கு 4 கொடுங்க. 4 டிவைடட் பை 2, 4ம் 2ம் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா 2ன்னு வரும். ஒய்யோட வேல்யூ என்னது? 2. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு நான் 6 கொடுக்குறேன். இங்கே 6 கொடுத்தீங்கன்னா 6 டிவைடட் பை 2 3ன்னு வருமா? அப்போ ஒய்யோட வேல்யூ 3. நெக்ஸ்ட் 8 கொடுக்குறேன். 8 கொடுத்தா 4, 10 கொடுத்தா 5, 12 கொடுத்தா என்ன வரும்? 6. ஓகேவா? ஸோ ஒரு 5 நம்பர்ஸ் நீங்கள் கண்டுபிடிச்சாலே போதும், எக்ஸ்ட்ரா போட வேணாம். ஸோ ஃபஸ்ட்டு 5 பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேராக எழுதிக்கிறோம். நம்ம டேபிளில் இருக்கிற பாயிண்ட்ஸ் என்ன பண்ணுறோம்? பேர் பண்ணி எழுதிக்கிறோம். ஸோ அப்போது பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. 2,1, 4,2, 6,3, 8,4, 10,5. ஓகேங்களா? ஸோ நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்து எழுதியாச்சு. இதில் என்ன இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்கணும்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற நம்பர் எக்ஸோட வேல்யூவாக இருக்கணும், செகண்ட் இருக்கிறது ஒய்யோட வேல்யூவாக இருக்கணும். ஸோ மாற்றி போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கிராஃபில் மிஸ்டேக் ஆகும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஃப் போட்டால் நம்மளோட வேலை முடிஞ்சுது. ஸோ கிராஃப்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் பார்த்தீங்க அப்படின்னா 1-1 பாயிண்ட் பண்ணியிருக்கேன், 1, 2, 3 அப்படின்ட்டு. ஒய் ஆக்சிஸ்லேயும் 1-1 எடுத்திருக்கேன். ஏன் அப்படின்னாக்கா நம்மளுக்கு இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூஸ் பாயிண்ட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே மினிமம் வேல்யூஸாக இருக்குது, 10க்குள்ளவே முடிஞ்சிடுது. அதனால் நான் என்ன எடுத்திருக்கேன்னா 1, 2, 3 அப்படின்னே எடுத்திருக்கேன். நம்மளுக்கு ஹை லெவலாக போகும்போது 5 5 எடுக்கலாம், இல்லை 2 2 எடுக்கலாம்,
ஸோ நம்ம கிராஃபுக்கு ஏற்ற மாதிரி அந்த பாயிண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிராஃபில் பாயிண்ட்ஸ் வந்து நோட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்க உங்களோட ரைட் ஹேண்ட் சைடு என்ன எழுதணும்னா ஸ்கேல் எழுதுங்க. எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு நான் ஒரு யூனிட்டுக்கு 1 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன்றதுனால 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு ஒரு யூனிட், y axis 1 cm equal to 1 unit. ஓகேவா? சப்போஸ் நீங்கள் 2 யூனிட்டாக எடுத்திங்கன்னா 2ன்னு போடுங்க, 2 எடுத்திங்கன்னா 5 எடுத்திங்கன்னா 5 யூனிட்னு போடுங்க. உங்களோட ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது மட்டும் தான் மாறும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது மாறாது. ஓகேவா? ஸோ பார்க்கலாமா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்மளுக்கு என்னென்னா 2.1, அதாவது எக்ஸில் 2, ஒயில் 1 இங்கே வருமா? மார்க் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் 4,2 எக்ஸில் 4, ஒயில் 2. Next 6,3 xல 6 yல 3. Next 8,4 xல 8 yல 4. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 10,5 xல 10 yல என்னன்னா 5. ஸோ உங்களுக்கு இங்கே வரும். மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கேல் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ பாருங்கள், நம்ம பாயிண்ட்ஸை ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா ஒரு டைரக்ட் லைனாக கிடைக்குது. ஸோ இதிலிருந்தே நம்ம சமம் புரிஞ்சிக்கலாம். டைரக்ட் வேரியேஷன்னா நம்மளோட ஆன்சர் வந்து ஒரே ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். இன்டைரக்ட் வேரியேஷன்னா உங்களுக்கு கர்வ் மாதிரி வரும். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம எடுத்த பாயிண்ட்ஸுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா கிராஃப் வரைஞ்சாச்சு. ஸோ இன்னும் அதில் 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதோட ஆன்சர் எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா find y when x equal to 9. Second sum, find x when y equal to 7.5. ஓகேவா? தமிழ் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா x equal to 9 எனும் பொழுது y காண்க, y equal to 7.5 எனும் பொழுது x காண்க அப்படின்னு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு y கண்டுபிடிக்கணும். x வந்து 9ஆக இருக்கும்போது, ஸோ x வந்து 9ஆக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே x 9ஆ, ஒய்யோட வேல்யூ எப்படி பார்க்கணும் அப்படின்னா இந்த 9க்கு நேராக அங்கே லைன் டச் பண்ணுறதை போயிட்டு பாருங்கள். அந்த ஆன்சர் எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.5. ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நேராக ஒரு பாயிண்ட் வச்சு இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்கேலால் ஜாயின் பண்ணுறோம். ஸோ இது வந்து என்ன பாயிண்ட் அப்படின்னா 9,4.5. நம்ம எக்ஸில் 9 எடுக்கும்போது அது வந்து எங்கே மேட் பண்ணுது அப்படின்னா அந்த பாயிண்ட் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னா ஒயில் 4.5க்கு நேராக இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ அப்போ எக்ஸ் வந்து 9 எனும் பொழுது ஒய்யோட வேல்யூ என்னென்னா 4.5. ஸோ therefore y equal to 4.5. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபைண்ட் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். y equal to 7.5. ஸோ ஒய் வந்து 7.5 எடுக்கிறோம். ஸோ ஒயில் 7.5 இங்கே வருமா? ஸோ இதுக்கு நேராக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த லைனில் டச் ஆகிற இடத்த மார்க் பண்ணுறோம். ஸோ இங்கே உங்களுக்கு டச் ஆகுது. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பாயிண்ட் இருக்குது அப்படின்னா 15 இருக்குது. ஓகேவா? கவனிங்க, எக்ஸில் பார்த்தீங்கன்னா 7.5க்கு நேராக பார்த்துக்கிட்டே போகிறீங்க. லைன் எங்கே டச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒயில் 15 இருக்கும்போது டச் ஆகுது. ஸோ அந்த பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணுறோம் 15,7.5. ஓகேவா? ஸோ இப்போ அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைன்ஸால் ஜாயின் பண்ண நம்ம என்ன பண்ணியாச்சு அப்படின்னா லைன் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ அப்போ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன கேட்டாங்க அப்படின்னா ஒயில் 7.5 இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டாங்க. நம்மளுக்கு என்ன வருதுன்னா 15 வருது. ஸோ அந்த ஆன்சர் எடுத்து எழுதிடும் x equal to 15. ஸோ ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா உங்களுக்கு வீடியோவில் நல்லா தெரியணுன்றதுனால கிராஃப் ஷீட்டில் பிளாக் பென் யூஸ் பண்ணியிருப்பேன். பட் நீங்கள் பென்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஒன்லி பென்சில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். கிராஃப்லையும் சரி ஜாமெட்ரிலையும் சரி என்ன பண்ணாதீங்க, ஓவர் ரைட் பண்ணாதீங்க, அழிக்காதீங்க, மிஸ்டேக் பண்ணுற மாதிரி எழுதாதீங்க. ஓகேவா? டைரக்ட் வேரியேஷன் சம்னா உங்களுக்கு டைரக்ட் லைனாக வரும், இன்டைரக்ட்னா உங்களுக்கு கர்வ் மாதிரி வரும். ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி கிராஃபில் ஃபுல் மார்க் எடுங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். Thanks for watching. Subscribe my channel.